இது ஒரு பொங்கல் சீரீஸ். பொங்கலுக்கு நான் என்ன சாப்பிட்டேன், என்ன பண்ணேன், எங்க போனேங்கிறத இதுல பாப்போமா? விடிய காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு நல்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்து முறைப்படி கரும்பெல்லாம் நட்டு வச்சு பொங்கல் வச்சாச்சு. வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து வந்த சொந்தங்கள் திடீர்னு ஒரு பிளான போட, ஐயா எங்க கிட்ட 2 கார் இருக்கு, போவோமா ஒரு ரைடு அப்படின்னு சொல்ல கிளப்பியாச்சு. திரும்ப இவன் தான் இந்த சீரீஸோட கதாநாயகன், என் தம்பி. எல்லாத்துக்கும் வயிற்றுல ஒரு தம்பி இருப்பான்ல, அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். அதனால ஒரு நல்ல ஹோட்டலில் போயிட்டு வெளுத்து கட்டணும். உருண்டையான போண்டா வாங்கி குழம்புல முக்குனேன், சட்னியில நினைச்சேன். ஹேய், ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஐஸ்கிரீம் உருக்கணும், வெண்ணிலா ஃபிளேவர் ஐஸ்கிரீம்ல சறுக்கணும், சமோசா சன்னாவை மிச்சரோட பெரட்டணும், வாய்க்குள்ள அனுப்பணும். அப்புறம் நுரையீரல் பஞ்சு போன்றது, ஆனா பாவு பாஜி அதை விட பஞ்சு போன்றது. மசாலா வலிச்சு வலிச்சு தின்னோம். ஆஹா, நம்ம மதிப்புக்குரிய தம்பி என்ன பண்ணாருன்ட்டு பல்லு கூசிருச்சு போல. ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்றான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நம்ம கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டு வருவாங்க, அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கணும். சி, மனுஷனாடா நீலாம். நல்ல டேஸ்ட். கை ஒழுக சாப்பிட்றோம். சீக்கிரம் சாப்பிட்டு முடுறா, அடுத்த ஐஸ்கிரீம் ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். ஏய், அங்கே பாருங்க, ஒரு பார்வையை பாரு. என்னென்ன எவன் வச்சிருக்கான் எல்லாத்தையும் நோட் பண்ணுறான். அப்பா, மோசமானவன். ஐயோ பிள்ளைக்கு தள்ளுது. உசுரை பணைய வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாயா. அங்கே பாருமா, என்ன அழகா சாப்பிடுது பாரு என் தங்கம். அழகுடா. இப்போ பாரு தம்பி, எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம். இவன்ட்ட இருக்க தீனி எவனாவது புடுங்குனீங்கன்னு வைங்க, உங்களை போட்டு தள்ள கூட தயங்க மாட்டான். வந்தாச்சு தஞ்சை பிக் டெம்பிளுக்கு வந்தாச்சு. நல்ல கூட்டம். பண்டிகை நாள்னா இப்படி தான் இருக்கும் போல. செருப்பு பத்திரமா கழட்டி வைக்கலாம், அதுக்கு நீ இவ்வளோ பத்திரமாவா? செவுத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற பள்ளத்தாக்குள்ளே போய் ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. இந்த அங்கே ஒரு செருப்பு கிடக்குது. பொங்கலுக்கு முளைப்பாரி இல்லாமல் வைப்பாங்க. இந்த பெரிய கோயிலுக்கு செகண்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்ததை ஒரு வீடியோவாக எடுத்தேன், ஆனால் இது இன்னும் எடிட் கூட பண்ணல. அதுக்கு முன்னாடி செகண்ட் வீடியோ போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பெரிய கோயில் விசிட் பண்ண வீடியோ கொஞ்சம் நாள் கழிச்சு வரும். ஈவினிங் எதுவுமே காய்கறிலாம் வெட்டுறதை பார்த்தா இன்னைக்கு அன்னதானம் இருக்கு போல. இன்னைக்கு இருக்கடி கச்சேரி. போகும்போது ஒரு வாய் சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் உள்ள போனா பெண்கள் தாய்மார்கள் வரிசையாக உட்காந்து சாமிக்கு படையல் வச்சு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போனா இங்கே பூஜை நடக்குது. இந்த சாமி பேர் ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேனே. கோயிலுக்கு போனாலும் நிம்மதியாக இருக்க விட்றாங்களா? நான் நடக்கிற மாதிரி வீடியோ எடுங்க, நான் பறக்கிற மாதிரி வீடியோ எடுங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைங்க ஒரே டார்ச்சர். கோயிலை கொஞ்சம் நேரம் பார்க்க விட்றாங்களா, ரசிக்க விட்றாங்களா? ஆனால் நம்ம தம்பிக்கு ஒரே விளையாட்டு. அவர் தான் நல்லா சாலியாக விளையாண்டாருங்க. தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி பார்க்கலாமா? உள்ள வந்ததும் நான் தேடினது ஒருத்தர் தான். ஜோல்னா போய் வச்சுட்டு தொப்பி போட்டிருப்பாரு, அவர் தான். யூடியூப்ல போயிட்டு பெரிய கோயில்னு சர்ச் பண்ணாலே இதோட வரலாறு சொல்லிட்டு ஒருத்தர் தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அவர் தான் இங்க இருக்காரான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா கொப்பன் தாமிரபரணியில டைவ் அடிக்க, தஞ்சாவூர்ல டான்ஸ் ஆட, எம்மா பெரிய கோயில். அப்படியே அந்த கோபுரத்துக்குள்ள படிக்கிட்டு இருந்தா உள்ள போய் நின்று அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இதுங்க வேற வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு உசுர வாங்குதுங்க. இரவு நேரம் வந்துருச்சு கைஸ். இங்க ராத்திரி தான் கூட்டமே வருது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சேரர்கள் இங்கிட்ட இந்த கோயிலுக்கு நடந்திருப்பாங்கல்ல, இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கோம். சாயந்தரம் என்ட்ரன்ஸ்ல பார்த்த முளைப்பாரி எல்லாம் இப்ப உள்ள வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. என்னடா காய்கறி அடிக்க மட்டும் வைக்கிறாங்க, வெட்டி சமைக்க மாட்டாங்களேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா இது அன்னதானம் இல்லையா? மாட்டு பொங்கலுக்கு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சை, அசிங்கமா போச்சு. இவர் தான் இந்த வீடியோ எடுத்த கேமராமேன் பரமஹம்சா. இரவாயிருச்சு, வீட்டுக்கு ரிட்டன். அதுக்கு முன்னாடி ஹோட்டல் ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், டிராகன் பண்ணி. ஆனால் பாதி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது டேஸ்ட்டாக இருந்ததுனால பிரச்சனை பண்ணாமல் விட்டுட்டேன். சரி, நம்ம சாப்பிட்டது போக பக்கத்து இலையில கை வைக்கலான்னு பார்த்தா எல்லாம் சப்பாத்தி தோசை இப்படின்னு வாங்கியிருக்காங்க. தெரியாதனமா பெரியவங்க டேபிளில் மாட்டிக்கிட்டேன். அதனால சப்பாத்தியில் ரைத்தா எடுத்து உருளைக்கிழங்கூட வச்சு சாப்பிட்டேன். வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்க இருக்க டேபிளுக்கு போனேன். அவங்க விதவிதமாக ஆர்டர் பண்ணியிருப்பாங்களேன்னு பார்த்து அங்கே பார்த்தா நம்ம சுட்டி குழந்தை நூடுல்ஸு, இங்கே தோசை, இங்கே பொடி தோசை, மற்றவங்களாம் தோசை. இது யார்? அட நம்ம தம்பி. நின்றுட்டே சாப்பிட்றான். சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து நின்றுட்டே சாப்பிட்றான் பாருங்க. சாப்பாட்டை வீணாக்குற எல்லாரும் இவங்கிட்ட 2 மடக்கு வாங்கி, என்ன மாதிரி இவங்களும் ஒரு ஸ்டார்டர் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அது நான் வரதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. ஃபைனல் டச்சாக கொத்து பரோட்டா வாங்கியிருந்தாங்க, அதை நான் குத்தி சாப்பிட்டேன். தோசையை தவிர எல்லாம் ஆவரேஜாக இருக்குது. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தேன், அந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே சூப்பராக இருக்குது. அது என்ன பேருன்னு சொல்லி என் தங்கச்சிட்டு கேட்டால் ஏதோ குனாஃபா பக்லாவா. இப்படி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் தம்பியை நினச்சி நான் பெருமைப்படுறேன். சாப்பாடுக்கு மரியாதை கொடுத்து நின்றுட்டே சாப்பிட்றான். இவரை பற்றின நல்ல விஷயத்தை இன்னும் நிறையா சொன்னேன்னா, அடோட இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு மூக்கு மேலே விரல் வச்சு பார்ப்பீங்க, மூக்கு உள்ளேயும் விரல் விட்டு பார்ப்பீங்க. சாப்பாட்டை கீழே கொட்டி சின்ன பிள்ளைங்க வீணாக்கும்ல, அது மாதிரி தம்பி வீணாக்க மாட்டாரு. உடனே இவன் படு நல்லவன் நினைச்சிடாதீங்க. ஒரு வாய் சாப்பிட கொடுன்னு கேட்டால் எங்களுக்கே அவன் தர மாட்டான். அப்புறம் எங்கள் பூமிக்கு கொடுக்க போகிறான். தம்பி, அண்ணனுக்கு ஆசை ஒரு வாய் ஊட்டி விடுங்க. ஒழுங்கா போயிடு, உனக்கு அதான் நல்லது. தம்பி பார்வையிலே கொலவரி தெரியுது. நம்ம தம்பி எல்லாம் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க. ஏன்னா என் தம்பி அழகா சாப்பிடுவாரு. வாய் மட்டும்தான் வேலை செய்யும், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும்.
ஆப்பக்காரா. அவ்வளோதான் விஷயம். லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலாம், பிடிங்க. இனிதே தொடங்கியது பொங்கல். மீண்டும் சந்திப்போம் அடுத்த vlogல.